ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் பூக்கு முகழ்ந்து கொடார் தேரி. ஆழியுள் பூக்கு முகழ்ந்து கொடார் தேரி. ஊழி முதல்வன் ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து. பாழியல் தோளுடை பத்மநாபன் கையில். பாழியல் தோளுடை பத்மநாபன் கையில். ஆழி போல் மின்னி வலம் பூரி போல் நின்றதிர்ந்து. ஆழி போல் மின்னி வலம் பூரி போல் நின்றதிர்ந்து. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை 4ஆம் நாள் பாசுரத்தினுடைய விளக்கத்தை இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்கன்னா, மழையை தரும் கருணைமிகு கண்ணனே நீ ஒரு கணமும் தயங்காமல் அப்படின்றது தான் அந்த வரியில் சொல்கிறாங்க. அடுத்த வரியில் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்னா, ஆழி அப்படின்னா கடல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆழியுள் புக்கு முகந்துன்னா கடலில் புகுந்து நீரை எடுத்து மேகங்களாக உயர்ந்து ஆர்த்தேரி அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த வரியில் ஊழி முதல் வனமே போல மேகங்கள் வாழிய பெருஞ்சிறப்புடன் வாழ்ந்து கரைந்து அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஊழி அப்படின்னா நீண்ட காலத்தை குறிக்கிற ஒரு சொல். அதாவது நீண்ட காலம், ஒரு யுகம், காலப்பிரளயம், இந்த மாதிரி அதுக்கு பொருள் இருக்குது. இந்த இடத்துல ஊழி முதல் வனமே போல மேகங்கள் அப்படின்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே உள்ள அடர்ந்த காடுகள் போல கருமையாகி அப்படின்றத குறிக்கிறாங்க. அதற்கு அடுத்த வரியில் வாழிய பெருஞ்சிறப்புடன் வாழ்ந்து கரைந்து ஆழி போல மின்னி வலம்புரி போல நின்று அதிர்ந்து அப்படின்றதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும் ஒளியுடன் முழங்கி கடலை போல் மின்னி, அதாவது ஆழி போல் மின்னின்றது கடலை போல் மின்னி சங்கு ஒளியை போல இடியுடன் அதிர்ந்து. அதாவது இந்த வலம்புரி அப்படின்னா எல்லாருக்கும் வலம்புரி சங்குன்றது தெரியும் இல்லையா, அந்த சங்கை தான் குறிக்குது. அப்போ ஆழி போல் மின்னின்றது கடலை போல மின்னி சங்கு போல அதிர்ந்து, அந்த சங்கு ஒளியை போல இடியுடன் அதிர்ந்து
கண்ணன் சார்ங்கம் எனும் வில்லை விடும் அம்பு மழை போல அப்படின்னு. அதாவது அதற்கு அடுத்த வரியில அவங்க அப்படி தான் சொல்றாங்க. தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்னா, இங்க சார்ங்கம் அப்படின்றது சாரங்கம் அப்படின்னு நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆ, அதுதான் சார்ங்கம், சாரங்கம் அப்படின்ற பொருள். சாரங்கம் அப்படின்னா நிறைய பொருள் இருக்கு. அதில் இங்கே வந்து திருமாலினுடைய வில்லு தான் இங்கே சாரங்கம் சாரங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா திருமாலுக்கு சாரங்கம் சாரங்கபாணி அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற காரணமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வில்லை வச்சு தான். ஸோ இங்கே அந்த கண்ணனுடைய சார்ங்கம் என்னும் அந்த திருமாலினுடைய வில்லிலிருந்து பாயும் அம்புகள் மழை போல பாயும் இல்லையா, அந்த மாதிரி மழை அப்படி பெய்யணும் அப்படின்றது தான். உலகம் வாழும் வகையில் மழையை பெய்யச் செய்வாயாக, இவ்வாறு நாங்கள் பாவி நோன்பு நோக்கிறோம் எம்பாவாய் அப்படின்றது தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய முழு பாடலினுடைய விளக்கத்தை இப்போ நம்ம மொத்தமாக பார்க்கலாம். மழையை தரும் கருணைமிகு கண்ணனே, நீ ஒரு கணமும் தயங்காமல் கடலில் புகுந்து நீரை எடுத்து மேகங்களாக உயர்ந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே உள்ள அடர்ந்த காடுகள் போல கருமையாகி பெருமொழியுடன் முழங்கி கடலைப் போல் மின்னி சங்கொலியைப் போல இடியுடன் அதிர்ந்து கண்ணன் சார்ங்கம் எனும் அந்த திருமாலினுடைய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு மழை போல உலகம் வாழும் வகையில் மழையை பெய்யச் செய்வாயாக, இவ்வாறு நாங்கள் பாவை நோன்பு நோக்கிறோம் எம்பாவாய் அப்படின்றது தான் இந்த பாசுரத்தினுடைய விளக்கமாக இருக்குது. இதனுடைய முக்கிய குறிப்புகளாக இந்த பாடலில் ஒரு 3 விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயமா ஆழி மழை கண்ணா அப்படின்னா கண்ணன் மழையின் அதிபதி. மழை அப்படிங்கிறது உயிர், உணவு, செல்வம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இரண்டாவது இயற்கை வர்ணனை. இதில் கடல், மேகம், மழை, மின்னல், இடி, மழை, இப்படி இயற்கை முழுவதும் இறைவனுடைய ஆட்சி அப்படின்ற இந்த இயற்கை வர்ணனை இதில் இருக்குது. மூன்றாவது பாசுரத்தினுடைய நோக்கத்தை சொல்லலாம். தனிப்பட்ட ஆசை இல்லை, உலகம் முழுவதும் வாழ வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் இந்த பாடலில் இருக்குது. இப்போ இந்த 4வது நாளில் செய்ய வேண்டியவையா சில விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, அதிகாலையில் எழுதல். அது குறிப்பாக 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள ஒரு அமைதியான மனநிலை இருக்கும். அந்த நேரத்தில் எழுந்து புனித நீராடல் செய்கிறது. அடுத்து ஒரு இயன்றால் குளிர்ந்த நீரில் நீராடல் செய்கிறது. அப்புறம் சுத்தமான உடை உடுத்துறது. மூன்றாவது விளக்கு ஏற்றுதல். அந்த விளக்கு ஏற்றுவதற்கு நெய், பசுனை இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் விளக்கு ஏற்றலாம். அது விஷ்ணு கிருஷ்ணனுடைய படத்திற்கு இந்த விளக்கு ஏற்றுறது. அடுத்து திருப்பாவையில் 4ஆம் பாசுரத்தை பாராயணம் பண்ணலாம். இதில் இந்த ஆழிமழை கண்ணா பாடலை 1, 3 அல்லது 11 முறை பாராயணம் பண்ணுறது நல்லாயிருக்கும், சிறப்பான ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக மழைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது. மனதில் பிரார்த்தனை பண்ணலாம், இல்லை சத்தமாகவும் பிரார்த்தனை பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. அது உலகம் செழிக்க மழை காலம் தவறாமல் பெய்ய அருள்வாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. 6வது விஷயமா ஜபம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி 108 முறை பாராயணம் ஜபம் செய்கிறது. அதில் கண்ணன் நாமத்தையும் சொல்லலாம். அடுத்ததாக 7வதா எளிய உணவு அல்லது விரதம். விரதம் அப்படின்னா அந்த காரம், அதிக சுவை உள்ள பண்டங்களை எல்லாம் தவிர்க்கவும், முடிஞ்சால் பழம், பால் இதனுடைய உபவாசத்தையும் தவிர்க்கிறது நல்லது. 8வதா தானம். தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தண்ணீர், மோர், பால் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக விவசாயிகளுக்கான உதவியை செய்கிறது. முடிஞ்சால் மனசுலையாவது பிரார்த்தனை, விவசாயிகள்லாம் அந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9வதா இயற்கை பாதுகாப்பு எண்ணம். அதாவது நீரை வீணாக்காததல், மரம், மண், மழை இதற்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது. இது 9வது விஷயம். அதாவது 10வது விஷயமா நாள் முடிவில் நன்றி சொல்கிறது. மழை, உணவு, வாழ்க்கை அனைத்திற்கும் அப்படி நன்றி சொல்லி இந்த நாளை அப்படி முழுமையாக்கலாம்.